ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 எபிசோட் 7 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். மறக்காம போய் பாத்துங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நாம இப்போ எபிசோடுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசில நம்ம மெகுமி சண்டையெல்லாம் முடிச்சிட்டு டயர்ட் ஆகி மயங்கி விழுந்துற அங்க பார்த்து ஏஞ்சல் பறந்து வருவாங்க பாருங்க. இந்த ஏஞ்சலை தானே நம்ம மெகுமியும் யூஜி எல்லாரும் தேடிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களே நம்ம நேரா மெகுமி கிட்ட வந்து நிக்கிறாங்க. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நாம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அங்க அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம யூட்டா இருக்கிற இடத்துல நிறைய சாசரர் இருக்காங்க. அதுல ரொம்ப பவர்ஃபுல்லான சாசரெல்லாம் இந்த சாமியார் மாதிரி உட்காந்துருக்காரு பாருங்க. இவர் ஒருத்தர், அப்புறம் அங்க கருப்பம்பூச்சி ஒன்று இருக்கு பாருங்க. அது ஒரு கர்ஸ்ட் ஸ்பிரிட், அதுவும் ஒரு பயங்கரமான கர்ஸ்ட் பவர் இருக்கிறது. அப்புறமா இன்னொரு பக்கம் பார்த்தா உரோன்ற இந்த பொண்ணு மறைஞ்சு மறைஞ்சு சண்டை போடுவா, வானத்துல பறந்து சண்டை போடுவா. அதான் இவரோட பவர். அப்புறமா இன்னொருத்தன் பார்த்தா ரியூன்னு ஒருத்தன் இருக்கான். இவனோட பவர் அப்படி மேஜிக் பீம், எப்படி சூப்பர்மேன் பீம் விடுவான் பாருங்க, அதே மாதிரியான ஒரு மேஜிக் பீம் விடுவான், ரொம்ப பவர்ஃபுல்லான பீம். இவங்கெல்லாம் இங்க நிக்க நம்ம யூட்டா இங்க வந்து நிக்கும் போது முதல்ல அந்த சாமியார் மாதிரி இருக்காரு பாத்தீங்களா, அவரை நம்ம யூட்டா எப்படி தோக்கடிக்க போறோம் அப்படின்னு பார்த்தா ஒரே போடுங்க குறுக்கு, அவ்வளவுதான் அவர் கதை முடிஞ்சது. என்னடா பொசுக்குன்னு போட்ட அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம யூட்டா அவரை போட்டு தள்ளிட்டு அப்படி வந்துட்டு இருக்க அங்க நிறைய சாதாரண மக்கள்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே காப்பாத்தி இங்க இருந்து வெளியே கூட்டு போடணும்னு நம்ம யூட்டா அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து பாதுகாப்பா கூட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா கொச கருப்பாம்பூச்சியா வரும் பாருங்க. அது வேகமா வர நம்ம யூட்டா அங்க மக்கள் எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக போயிட்டு இருப்பான். அப்படி காப்பாத்திட்டு இருக்கும்போது ஒருத்த மட்டும் அதுல சிக்கிடுவான். அவனை எப்படியாச்சும் காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தூக்கலாம்னு பார்த்தாலுமே அவன் அந்த கருப்பாம்பூச்சி விடாம அப்படி மொத்தமா தின்னு எலும்பு கூட தான் விடுது. அதை பார்த்து நம்ம யூட்டா செம கடுப்பாயி ரிகா வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரிகா கர்ஸை வெளியே கொண்டு வர அந்த ரிகா அங்க இருக்க கருப்பாம்பூச்சி எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடும். அது போட்டு தள்ளி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கர்ஸ்ட் ஸ்பிரிட் இருக்கு பாத்தீங்களா கருப்பாம்பூச்சி, அது வந்து நிக்க அது பார்த்தா கையில கத்தியோட நின்று இருக்கும். நம்ம யூட்டா அதுக்கிட்ட சிங்கிள்ஸ் போவான் பாருங்க. ரெண்டு பேத்துக்கும் சண்டை சும்மா வெறித்தனமா நடந்துட்டு இருக்கும். நம்ம யூட்டா ரிகாவை பயன்படுத்தாம சிங்கிளா போய் கையாலேயே சண்டை போட்டுட்டு இருப்பான். அது கத்தியை வச்சு இங்க பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருக்கும் பாருங்க. அது கர்ஸ்ட் எனர்ஜி நான் யூஸ் பண்ண நம்ம யூட்டா அதெல்லாம் தடுத்து நிப்பாட்டிட்டு எப்படியோ பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருப்பான். க்ளோஸ் ரேஞ்சில் சண்டை போட்டு இருக்கும்போது யூட்டாக்கு சோட்டர்ல காயப்பட்டு அங்க கருப்பாம்பூச்சில வந்து கடிச்சிட்டு இருக்க. அது கடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது இந்த கருப்பாம்பூச்சி ஸ்பிரிட் இருக்கு பாத்தீங்களா கர்ஸ்ட் ஸ்பிரிட், யூட்டாவோட வயிற்றுலேயே ஒரு வெட்டிட நம்ம யூட்டா அப்படியே அடி வாங்கி கீழே விழுந்துருவான். அவன் அப்படி சாக நிலமையில இருக்கும்போது அந்த கருப்பாம்பூச்சி ஸ்பிரிட் நம்ம யூட்டாவை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட போகும் பாருங்க. அந்த உரோன்ற பொண்ணு இவன் நம்ம யூட்டா பார்த்துட்டு அவ்வளவுதான் அந்த கருப்பாம்பூச்சி அவனை சாப்பிட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பா. பார்த்தா நம்ம யூட்டா அப்படி ரிவர்ஸ்ட் கர்ஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவனோட உடம்பை ஹீல் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் பாருங்க, அந்த கருப்பாம்பூச்சியோட வாயை பிடிச்சி கடிச்சு தலையை அப்படி பிச்சு கொத்தறி எடுத்துருவான். அவ்வளவுதான் அந்த கருப்பாம்பூச்சியோட கதை முடிஞ்சுது. நம்ம யூட்டா ரிவர்ஸ் கர்ஸ்ட் டெக்னிக் யூஸ் பண்ணி ஹீல் பண்ணி நின்றுட்டு இருக்க அந்த யுரோன்ற பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அப்படியே பறந்து நம்ம யூட்டா கிட்ட வந்து நீ அந்த ரிவர்ஸ் கர்ஸ்ட் டெக்னிக் தான் யூஸ் பண்ண நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்புறம் நம்ம யூட்டாக்கும் அந்த பொண்ணுக்கும் பயங்கரமா சண்டை நடந்துட்டே இருக்கும். அப்படி பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா குறுக்க ஒருத்தர் வருவான். அவனோட மேஜிக் பீம் விடுவான் பாருங்க. யாருன்னு பார்த்தா அந்த ரியூ தாங்க. அவன் இங்க வந்துட்டே யூட்டா நீ என்கிட்ட சண்டைக்கு வாடா, நான் ரொம்ப பவர்ஃபுல், என்னோட பவர் நான் உங்ககிட்ட காட்டி உன்னை தோக்கடின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்க அவன் பவர்ஃபுல்லான மேஜிக் பீம் விடுவான் பாருங்க. அது வெறித்தனமான பவர்ல வரும். அதுல